நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். ஒரு பையனா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னா, நமக்கு பண்ணிக்கிட்டதை விட அந்த பொண்ணுக்காக நிறைய விஷயங்களை பண்ணணும், அந்த பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100ல் ஒரு 60% ஆஃப் விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணுற, அதாவது அந்த பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணின அந்த விஷயங்கள் அந்த பொண்ணுக்கே இரிட்டேஷனை கொடுத்து கடைசியில் உங்கள் மேலே வந்து ஒரு வெறுப்பு உண்டாக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்பர் 1, ஒரு பொண்ணு உங்களுடைய லைஃப்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை உங்களோட சரிபாதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய கோபம் முழுசையும் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுவீங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு உங்களுடைய கோபத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். இது ரியாலிட்டியில் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நம்ம மேலே எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறான், நம்ம மேலே எப்போ பாரு கோபமாகவே இருக்கான், இவனுக்கு நம்மளை பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு ஒதுங்க தான் செய்வாங்களே தவிர, இல்லை நீங்கள் பண்ணுற நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் வேணால் போகுமே தவிர உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற கனவு என்றைக்குமே நிறைவேறாது. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட எப்பயுமே கோவப்படணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். நம்பர் 2, ஒரு சில பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, தான் லவ் பண்ணுற பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணு நம்மளை ஹாப்பியாக வச்சுக்குவா, நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவா அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய விஷயங்களை அவனுக்காக கூட பண்ணிக்கிறாமல் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பொண்ணை தொடர்ந்து ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுவான். இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நீ வந்து ஒரு ஹெல்த்தியான, அதாவது ஒரு வெல்த்தியான நல்ல காசு இருக்கிற பையன் மாதிரி கொஞ்ச நாள் காட்ட ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு உனக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறது தான் உன்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஆனால் அது நடக்காது. ஏன் அப்படின்னா, உன்னை விட பெட்டராக இந்த சொசைட்டியில் நிறைய பேர் இருப்பானுங்க. அந்த பொண்ணுக்கு ஆப்ஷனும் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உன்னை ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீ இவ்வளோ நாள் பண்ண சாக்ரிஃபைஸை கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாமல் வேறு ஒரு பையனை சூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுது உன்னை விட்டுட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீ ஒருத்தனை ஹாப்பியாக வச்சுக்கிட்ட அப்படிங்கிறதுக்காக ஒன்றை அவங்க ஹாப்பியாக வச்சுக்குவாங்க அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நடக்கவும் நடக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கே உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு காட்டுங்க. தேவையில்லாமல் பகல் கனவு காணாதீங்க. கண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும். இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். நம்பர் 3, ஒரு பொண்ணு நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டா, அந்த பொண்ணை நம்மளும் பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பொண்ணு தான் உலகம் அப்படின்னு நம்பவும் செஞ்சிட்டோம். அந்த டைமில் என்னுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு நிறைய பசங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டை அந்த பொண்ணுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, அப்டேட் பண்ணுவானுங்க. அதாவது ஓவர் ஷேரிங் பண்ணுவானுங்க. இது வந்து நிறைய பேர் நினைக்கிறானுங்க என்னை பற்றி அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நிறைய பொண்ணுங்களுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியுது அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லெவல் குறையுமே தவிர உங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது. புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஓவர் ஷேரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் அந்த பொண்ணாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த பொண்ணு கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஓவர் ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். நம்பர் 4, ஒரு பொண்ணு தன்னோட லைஃப்பில் வந்துட்டா அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை கூட இழந்து அந்த பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து ஒரு தேவையான விஷயமா அப்படின்னா எனக்கு பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விஷயந்தான். உன்னோட லைஃப்பில் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலி பண்ணுது, இல்லை அடித்து நொறுக்குது அப்படின்னா நீ அந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணி, அதாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த பொண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்டை உடைக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் நடக்காத மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணணுமே தவிர மற்றவனுடைய லைஃப்பில் நடக்குது என்னோடய லைஃப்லையும் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு தேவையில்லாத அணி தான். நம்பர் 5, நிறைய பசங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபினான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். ஆக்சுவலாக லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பணம் தேவையா இல்லையா அப்படின்னா
கண்டிப்பாக தேவை தான். ஏன் அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது. நெறைய பேர் இதுக்கு எதிர்ப்பா நெறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல பணம் இல்ல, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு நடுவுல ரொம்ப கஷ்டம் மட்டும் தான் போய்க்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல மடியில படுக்க போட்டு ரொமான்ஸா பண்ணுவீங்க. அப்படியே பண்ணாலும் எத்தனை நாள் பண்ண முடியும்? ஸோ பணம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான நெசசிட்டியான ஒரு விஷயம். அது லவ்வுக்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேவையில்லாமல் தப்பான விஷயத்தில் மோட்டிவேஷன் ஆகிறத விட்டுட்டு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்கில்லை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நேர்மையான வழியில் பணத்தை எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். நம்பர் 6, ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு 100% ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு சில இடங்களில் நீங்கள் பொய் சொல்லலாம். அதுக்காக நான் சீட் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், இல்லீகலான விஷயம் கூட, எத்திக்கலாகவும் அது தப்பு. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொய் சொல்லும் பொழுது அந்த சுச்சுவேஷன் ஹாப்பியாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன பொய் சொல்லலாம். இதை பொண்ணுங்களுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. சிம்பிள் தான். ஒரு பொண்ணு வந்து ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வர்றாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்கும் பொழுது கேவலமாக இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, சேடாக மாறும். அதுவே சும்மா ஒரு சின்ன பொய் தான், நீ வேறு லெவலில் இருக்கப்பா, ஐஸ்வர்யா என்ன ஐஸ்வர்யா நீ தான் பயங்கரமாக இருக்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அந்த பொண்ணு ஹாப்பியாவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில பொய்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது லைஃபுக்கு. ஆனால் இதை புரியாத நிறைய பசங்க நான் 100% ஹானஸ்ட்டாக, அதாவது கம்பியாக முழுங்கின ஒரு ஆள் மாதிரி தான் ஸ்டெடியாக நிற்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு நான் வரத்தான் போகுது, வரத்தான் செய்யும். நம்பர் 7, ஒரு சில பொண்ணுங்களை லவ் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்காக இவனுடைய கேரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணுவான், இல்லை ஃபினான்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுவான், இல்லை லைஃபோட முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போக மாட்டான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. அப்படி நடந்துக்கணுமா அப்படின்னா அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உன்னோட லைஃப்பை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஈவெண்ட், முக்கியமான கேரியர்லாம் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அந்த பொண்ணே சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் நீ வசமாக மாட்ட போகிற அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உன்னோட லைஃப்பில் முக்கியமான விஷயங்களில் எப்பயுமே டிஸ்கட் பண்ணாத. முக்கியமாக லவ் பண்ணுற பொண்ணுக்காக மிஸ் பண்ணவே பண்ணாத. நம்பர் 8, சில பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபார்முலேட்டடாக லவ் பண்ணுவானுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன மாதிரியான யூடியூபர்ஸ் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லவ்வை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த 8 விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த 8 விஷயமே உன்னுடைய லவ்வில் இருக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது. அதில் ஒரு 3 விஷயம் மட்டும் கூட இருக்கலாம், சில சமயங்களில் 7 விஷயம் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து ஏன் இந்த 2 விஷயம் மிஸ் ஆகுது, ஏன் இந்த 3 விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணோட நேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில பொண்ணுங்களுக்கு ரக்குடு பயம் ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பொண்ணுங்களுக்கு அதாவது பிரச்சனை கண்டாவே பயம். ஸோ அப்படி இருக்கும்போது சாஃப்டான இருக்க பையனை தான் பிடிக்கும். ஒரு சில பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹை வேல்யூவாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா அவன் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுதே அவங்களுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நீ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே சொல்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு டைம் 2 டைம் அப்ளிகேஷன் பண்ணணும். அது வந்து நெகட்டிவான இல்லை ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா உங்கள் ஆள் அது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணணும். சில பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் சாஃப்டாக சொன்னாவே அவங்க கேட்டுக்குருவாங்க. சில பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் ரக்குடாக ரொம்ப அரகண்டாக சொன்னீங்கன்னா அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீ வந்து ரியலைஸ் பண்ணி சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க ப்ரோ 8 விஷயம், ஆனால் இந்த 8 விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நீயே டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு தேவையில்லாத அணி. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணுக்கு வந்து தொடர்ந்து உன் மேலே அட்ராக்ஷனோ இல்லை உன்னை பிடிக்கணும் அப்படின்னா உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்போ ஸ்டாப் பண்ணுறியோ அப்போயே உன் மேலே இருக்கிற அட்ராக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் நினைக்கிறானுங்க லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லைஃப் ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் உன் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கூட வந்து வாழணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. உன்னோட ஃபீல்லேயும் அந்த பொண்ணு வேறு ஒருத்தவங்க கூட வாழலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து லவ் பண்ணுவாங்க, ஆனால் மேரேஜ்னு ஒருத்தனோட பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் லவ்வோட ஃபீல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் இன்னொருத்தவங்க கூட வாழலையா, அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நான் லவ் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஸோ உங்களை நீங்கள் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. உன்னோட ஹாப்பினஸ் அந்த பொண்ணுக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டையோ கொடுக்குற அப்படின்னா அன்றைக்கி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.